நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் FM 93.5. கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க. இனிய தமிழ் வணக்கம். இரவின் மடியில் ரசிக பெருமக்களே, 225வது வார சிறப்பு இரவின் மடியில் அனுசரணை வழங்குவோர் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார் இணைந்து வழங்குகின்றார்கள். தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹேம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி, மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், ஜட்டிகள், வேஷ்டிகள், சட்டைகள். இரவின் மடியில் கோடிக்கணக்கான விண்மீன்களுக்கு மத்தியில் ஒரு பூரண சந்திரன் அழகாக ஜொலிக்கிறது. லட்சக்கணக்கான இதயங்களின் நேசத்தில் இரவின் மடியில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. கதிரவன் தரும் அளவற்ற சக்தி போல் ரசிக நெஞ்சங்களின் அமோக ஆதரவு, ஒத்துழைப்பு இவற்றினால் இரவின் மடியில் சூரிய கதிர்கள் போல் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. வார்த்தை வறுமையாலே சில சொற்களை மீண்டும் மீண்டும் பிரயோகிக்க வேண்டியிருக்கிறது. இரவின் மடியில் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், ரசிகர்கள் எல்லாமே நேயர்கள் என்று வேறு யாருமல்ல. ஒரு வெண்திரை உங்களின் படைப்புகளை இங்கே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவே. இதே நேசத்தோடும் பாசத்தோடும் இரவின் மடியில் நிகழ்ச்சியை வெற்றி பாதையில் நடத்திச் செல்லும் நேயர் நெஞ்சங்களுக்கு எப்போதும் எங்களின் நன்றிகள் உரித்தாகட்டும். பழைய பாடல்களை கேட்பது ஆனந்தம். உங்கள் விளக்கங்களோடு கேட்டு பாருங்கள், பேரானந்தம். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத 60 நிமிஷங்கள். இரவின் மடியில் உலகம் உறங்கும், நிலவின் அழகில் மலரும் மயங்கும். 225வது வார சிறப்பு இரவின் மடியில் இவ்வாறு நேயராக பங்கேற்கிறார் அரசன் ஆப்டிகல்ஸ் நிர்வாகத்தார் திரு விஜயகுமார். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நான் அரசன் ஆப்டிகல்ஸ் பங்குதாரர் விஜயகுமார். இலக்கம் 244 பெரிய சுப்பண்ணன் வீதி, கே புதூர், கோவை மாநகரில் வசித்து வருகிறேன். மனைவி பெயர் லதா. மகன்கள் 2 பேர். மனோஜ்குமார் 7வது படிக்கிறான், அவினாஷ் 9வது படிக்கிறான். அளவான குடும்பம், வளமான வாழ்வு, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்னால் சினிமா பற்றிய எனது சிந்தனை. சினிமா என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதர்களுக்கு இவ்வளவு விஷயங்கள், ஆற்றல், வரலாறு, ஒரு நல்லது கெட்டது எதுவும் தெரியாமல் மனிதன் சூன்யத்தில் இருந்திருப்பான். சினிமா பசிக்கும் வயிறுக்கு உணவு போல மனதுக்கு உணவாக இருக்கிறது. சினிமா இல்லை என்றால் விளம்பரதாரர்கள் நாங்கள் இல்லை, அறிவிப்பாளர்கள் நீங்கள் இல்லை, நேயர்களுக்கும் பொழுதுபோக்கும் இல்லை, நிம்மதியும் இல்லை. மேலும் 24 மணி நேர சூரிய பண்பலை இல்லை என்றால் இரவில் உழைக்கும் பணியாளர்களுக்கு உற்சாகமும் இல்லை. நிகழ்ச்சியிலே திரையுலக ஜாம்பவான்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அதில் என்னை கவர்ந்த 4 இயக்குனர்களையும் அவர்களின் படத்திலிருந்து பாடலையும் தெரிவு செய்திருக்கிறேன். நேரம் கடப்பதால் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோமா அறிவிப்பாளரே? 225வது வார சிறப்பு இரவின் மடியில் இவ்வாறு நேயராக கலந்து கொண்டிருக்கும் திரு விஜயகுமார் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் அல்ல காட்சி, மரபின் மைந்தன் ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திருவிளையாடல் படத்திலிருந்து. ஏபி நாகராஜன் இல்லாத ஒன்றான தேவலோகத்தை பிரம்மாண்டமான அரங்குகள் அமைத்து அக்காலத்திலே கண்முன் கொண்டு வந்து காட்டிய இயக்குனர். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். கற்பனை கெட்டாத தெய்வீக அம்சங்களை புராண படங்கள் வழியே மனத்தில் பதிய வைத்த இயக்குனர் ஏபி நாகராஜன். தேவலோகம் எப்படி இருக்கும் என்று கூட யோசிக்க முடியாத தமிழ் ரசிகர்களுக்கு அதிக பொருட்செலவு செய்து அறிவியல் வளர்ச்சி இல்லாத 60களில் தத்துரூபமாக படம் பிடித்து காட்டி தேவலோகமே இப்படித்தான் என மக்களுக்கு எடுத்துக்காட்டி பக்தியை புகுத்திய இயக்குனர் ஏபி நாகராஜன்.
திருவிளையாடல் படத்தை பல கோணங்களில் பல பேர் பார்த்து ரசித்திருப்பார்கள். ஆனால் எனக்கு அன்றும் இன்றும் மிகப்பெரிய வியப்பை தருவது தேவலோகம், அதன் காட்சி அமைப்புகள். அதனாலேயே இந்த நிகழ்ச்சியில் வழக்கமான பாடலோடு தொடங்காமல் அணு அணுவாக நான் ரசித்த திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து ஒரு சில மணித்துளிகள் அந்த தேவலோக காட்சிகளை ஒளிபரப்புங்கள். நேயர்களே, வசனங்களை கண்மூடி கேட்டு பாருங்கள். நாம் தேவலோகத்தில் இருப்பது போல் உணர்வு ஏற்படும். சரி, புறப்படுங்கள் இரவின் மடியில் நேயர்களே. அறிவிப்பாளரே, நீங்களும் தான் தேவலோகம் செல்வோமா லட்சுமி நாராயணா? நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலனுண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். நடத்து. என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா, அம்மா, பழம் எனக்கு இல்லை. அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பஞ்சு எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடும். லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம் சிறப்பு இரவின் மடியில். இவ்வாறு நேயர் திரு விஜயகுமார் அவர்களின் அடுத்த தெரிவு ஏபி நாகராஜன், சிவாஜி கணேசன், TM சௌந்தரராஜன், சரஸ்வதி சபதம். எனக்கு வர வேண்டும் என்று வாய்ப்பு இருந்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது. ஒரு பாடல் வெற்றி பெறுவதற்கு இக்கால சினிமாக்கள் கவனிக்க தவறிய ஒரு மாபெரும் யுக்தியான நடிகருக்கும் பாடகருக்குமான குரல் பொருத்தத்தை அக்காலத்தின் இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் கட்டாயமாக கடைபிடித்தார்கள். அதனால் ஒவ்வொரு பழைய பாடலும் ஒரு வெற்றி பாடலாகவே வலம் வந்தது. நெஞ்சை என்று குளிர வைத்தாய் தாயே. நாகேஷ், AL ராகவன், ஜெமினி கணேசன், PB ஸ்ரீனிவாஸ். நடன பாடல்கள் LR ஈஸ்வரி. இந்த வரிசையில் சுசீலா, தேவிகா, KR விஜயா, சரோஜா தேவி, இன்னும் பல நடிகைகளுக்கும் பொருத்தமாக பாடினார். ஒரு ஊமைக்கு பேச்சு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பார்த்திருந்தாலும் இந்த அளவு பாதிப்பு இருந்திருக்காது. அதை உலக நடிகன் சிவாஜி கணேசன் திரையில் செய்து காண்பித்த போது நாம் பேச்சு வராமல் ஊமையாகி விடுகிறோம். ஆனாலும் ஊமைக்கு பேச்சு வந்துவிட்டால் எல்லோரும் முதலில் கவனிப்பது அவன் குரல் எப்படி இருக்கும் என்பதைத்தான். அதை பாடிக்காட்ட ஒரு உலக பாடகன் வேண்டுமே, அவர்தான் ஏழிசை வேந்தன் TM சௌந்தரராஜன். ஒரு நடிகனுக்கும் பாடகனுக்கும் உள்ள கனக்கச்சித பொருத்தத்தை இந்த பாட்டில் முழுமையாக நீங்கள் உணர முடியும். அம்மா, அப்பா, அம்மா, ஓசை, ஒலி, சப்தம், நாதம், எழுத்து, சொல், பொருள், இசை, பண், பாட்டு, கவி, கவிதை, செய்யுள், அறம், பொருள், இன்பம், அன்னை, தந்தை, தெய்வம், ஆசான், பேச்சு, மொழி, பேசும் தன்மை அழைத்து வந்து விட்டது, அழைத்து வந்து விட்டது. தாயே, தாயே, தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம்
ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி இரவின் மடியில் சரியான நேரம், சரியான அலைவரிசை, நீங்கள் செதுக்கிய சித்திர எழுத்துக்கள் உயிர் பெற்று உலவுகின்ற அதிசயம், சொற்களால் விளக்க முடியாத நீங்களே சிலாகித்துக் கொள்ளும் சுந்தர பரவசம், வானத்தில் பறந்து திரியும் ஒரு பறவையின் மனநிலை. உங்களிடத்திலும் சிறகுகள் இருக்கிறது, சின்ன தயக்கமும் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிறகுகளை விரிக்கின்ற பறவைக்கே முழு வானமும் சொந்தம். இரவின் மடியில் லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம் இணைந்து வழங்குகின்றார்கள். தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹாம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி, மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், வேஷ்டிகள், சட்டைகள். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் இப்போது ஆன்லைன் வர்த்தக சேவையில் பவர் கிளாஸ், லேட்டஸ்ட் ஃப்ரேம்ஸ், லீடிங் பிராண்ட்ஸ் கான்டாக்ட் லென்சஸ் இந்திய ரூபாய் மதிப்பில் வாங்கிட www.arasanopticals.com. அரசன் ஆப்டிகல்ஸ் ஆப்போசிட் ஹோட்டல் அன்னபூர்ணா, ஆர்எஸ் புரம், கோயம்புத்தூர். புதுமையிலே புதுமையா வைக்கிங்ல இப்ப மென்மையா வெட்டியும் சட்டையும் அருமையா நம்ம வைக்கிங் வழங்குத பெருமையா தூளா இப்போ வந்தாச்சு வைக்கிங் வெட்டி சட்டைகள் வைக்கிங் என்றென்றும் மென்மையான வைக்கிங் உள்ளாடைகளுடன் வேட்டி சட்டைகள். எதிர்வரும் திங்கட்கிழமை 3ஆம் தேதி இனிய இரவில் கண்ணதாசன் மெட்டுக்கு பாட்டென்று நியதி மாற்றி பாட்டுக்கு மெட்டென்று பாரைத்தவன் எழுதுங்கள் என் கல்லறையில் அவை இரக்கமில்லாதவள் என்று. இங்கிதமான எழுத்தோவியங்கள், சங்கதி மாறா சரணங்கள், யாரை நம்பி நான் பொறந்தேன், ஊற்றின் அடைக்கன் உடைபற்றார் போல் மாற்று கருத்தில்லா கவியோ, ஒரு நேயரின் கை வண்ணத்தில் கவி கண்ணதாசனின் 1000 பாடல்களில் சில பாடல்கள் பிறந்த கதை. நீயே உன்னை
நம்பிக்கை என்றும் திங்கட்கிழமை 3ஆம் தேதி கேட்க மறவாதீர்கள். Exclusive Just Born collections inside Hans Collection, Sai Baba Colony, Kovai. நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொன்னாத்தாயா கல்யாணம். தம்பி, கம்பியிலேயே சிறந்த கம்பி எது? இன்ஜினியர் நினைக்கிறப்பல வளைஞ்சு கொடுக்கிற சிமெண்டோட இணைஞ்சு எந்த அதிர்வுகளையும் தாங்கி நிலைத்து நிக்கிற ஜெர்மன் ஐஎஸ்ஓ தரச்சான்று பெற்ற கம்பி கோவை ராஜா டிஎம்டி மற்றும் சிடிடி முறுக்கு கம்பிகள் தான். 100க்கு 100 சரியா சொன்னீங்க. கட்டிடத்துக்கு ஏத்த கோவை ராஜா கம்பி மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிளைங்க. விரைவில் எதிர்பாருங்கள் இனிய இரவில். நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் சோழ பேரரசிற்கு ஆபத்துதான். பல்லவ மன்னன் பார்த்திபன். உன்னை அன்றி என் இதயத்தில் வேறு எவருக்கும் இடமே இல்லை. ஒரு நேயரின் கைவண்ணத்தில் பல்லவ மன்னன் பார்த்திபன். தயக்கம் என்ன கார்வண்ணா, மேலே கூறு. விரைவில் இனிய இரவில். என்ன அப்படியா? என்னால் நம்பவே முடியவில்லை அமைச்சரே. பல்லவ மன்னன் பார்த்திபன். ஒரு முறை வரும் சந்தோஷம், இருமனம் இணையும் ஆனந்தம், 3 மூடிச்சில் முடிவாகும் பந்தம். விவாகா the Chennai Silk, விவாகா the Chennai Silk. Chennai Silks. Joy Alucas Jewelry. 1,00,000 டிசைன்களுடன் பல லட்சம் வாடிக்கையாளர்களின் தங்க கனவுகளை நனவாக்கிய உலகம் போற்றும் உங்கள் நகை மாளிகை ஜாய் அலுகாஸ் ஜுவல்லரி. BIS 916 ஹால்மார்க்குடன் கூடிய கண்ணை பறிக்கும் தங்கம், வைரம் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் வியப்பூட்டும் குவியல். Joy Alucas Jewelry. கோவை, மதுரை, சேலம் மற்றும் திருநெல்வேலி. பச்சை புல்வெளியில் மஞ்சள் தாரகை, அதிகாலை வேளையில் அந்திவான தேவதை, நீலவானம் மேலே நிலவோ கண்ணின் முன்னே, காற்று வாசம் பெண்ணே ரோஜா பூக்களோ, ஸ்ரீதேவி பட்டாடை வண்ண வண்ணமாய், ஸ்ரீதேவி பட்டாடை வண்ண வண்ணமாய், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் கோயம்புத்தூர். வண்ண வண்ணமாய். லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம் இணைந்து வழங்குகின்றார்கள். தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹாம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி, மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், வேஷ்டிகள், சட்டைகள். 225வது வார சிறப்பு நேயராக அரசன் ஆப்டிகல்ஸ் நிர்வாகத்தார் திரு விஜயகுமார். ஒரு சில நிமிடங்களுக்கு முன் தேவலோகம் எப்படி இருக்கும் என்பதை மனக்கண்ணில் பார்த்து ரசித்தோம். முற்காலத்தில் ஆட்சி புரிந்த அரசர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சரித்திர காலத்து படங்களில் காட்டி சாதித்தவர் இயக்குனர் PR பந்துலு. கர்ணன் என் கண்களை அதிக இடங்களில் குளமாக்கிய படம். ஆனங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். அரசன், அரசி, அரண்மனை, தர்பார், போர் வீரர்கள், போர்க்களம், இவையெல்லாம் இக்கால மக்கள் அக்கால படத்தை பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும். கர்ணன் வீரனுக்குரிய கம்பீரத்தை ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்படுத்தியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிகர் SA அசோகன் ஏற்ற அந்த துரியோதனன் கதாபாத்திரம் அப்பப்பா என்னால் மறக்கவே முடியாது. இவர்களுக்கிடையில் மெய்சிலிர்க்க வைக்கும் அந்த நட்பு என் இதயத்தை ஈரமாக்கி விட்டது. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ, எனக்காக நீ இதை செய். அந்த புறத்திற்குள்ளும் தன் நண்பனை நுழைய வைக்கும் அதீத நம்பிக்கை கொண்ட நட்பு. உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னிப்பு. தவிர தோழிகளோடு பிரம்மாண்டமான அரண்மனையின் அந்த புறத்தில் சாவித்திரியும் தேவிகாவும் ஆடி பாடுகின்ற காட்சிகள் அதி அற்புதம். அரங்க அமைப்புகள், போர்க்களங்களை கண்முன் காட்டிய திறமை,
இதிகாசத்தை திரைக்குள் அடக்கிய அந்த துணிவு, இதனால் PR பந்துலு என் இதயத்தில் இடம் பிடித்த இயக்குனர். லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம். அப்போதும் இப்போதும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படும் ஒரே நடிகன் யார் என்றால் அது மக்கள் திலகம் MG ராமச்சந்திரன். காசை வாங்கி வச்சு மனசை எங்கேயோ வச்சுட்டு வாழ்த்து கூறாங்களே, அதை விட காசே எதிர்பார்க்காம வாழ்த்து கூறீங்களே, இதுதாங்க எங்களுக்கு தேவை. இப்போதும் கூட சென்னையில் நாடோடி மன்னன் படத்தை திரையிட்ட போது அரங்கம் நிரம்பி வழிந்தது. என்னுடைய ஆசை என்னவென்றால் புதிய படங்கள் வெளிவந்தால் மக்கள் வரவேற்பது போல இது போன்ற பழைய படங்களும் புதுப்பிக்கப்பட்டு விளம்பரங்களோடு திரையிடப்பட்டு பழைய திரைப்பட ரசிகர்களுக்கு அக்காலத்தில் கண்ட உற்சாகத்தை மீண்டும் தர வேண்டும் என்பதே. 1000ல் ஒருவன் என் இதய திரையரங்கில் 1000 முறை நான் ஓட்டி பார்த்த படம். PR பந்துலுவின் இயக்கத்தில் மிக நீண்ட கதை, நகைச்சுவை, கருத்து, நல்ல பாடல்கள் நிறைந்த படம்.
மக்கள் திலகம் அரியாசனத்தில் அமர்வதற்கு நிறைய படங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. அதில் 1000ல் ஒருவனும் அத்தியாவசியமான படம். தேசபக்தி படம் மட்டுமல்ல, பலதரப்பட்ட ரசனையுடன் இயக்க முடியும் என்று நிரூபித்த இயக்குனர் PR பந்துலு. லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம் இணைந்து வழங்குகின்றார்கள். தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹாம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி, மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், வேஷ்டிகள், சட்டைகள். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் இப்போது ஆன்லைன் வர்த்தக சேவையில் பவர் கிளாஸ், லேட்டஸ்ட் ஃப்ரேம்ஸ், லீடிங் பிராண்ட்ஸ் கான்டாக்ட் லென்சஸ் இந்திய ரூபாய் மதிப்பில் வாங்கிட www.arasanopticals.com. அரசன் ஆப்டிகல்ஸ், ஆப்போசிட் ஹோட்டல் அன்னபூர்ணா, RS புரம், கோயம்புத்தூர். தமிழின் நம்பர் 1 நாளிதழ் தினகரன் வழங்கும் பயனுள்ள இலவச இணைப்புகள். நாளை எங்கும் பிரித்து எடுத்துச் செல்ல முடிகிற மொபைல் வீடுகள், குழந்தைகளுக்கு நடனம் கற்றுத்தரும் சிறுமி, வசந்தம் சிறப்பு மலர். Number one,
தமிழில் தினகர நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் தமிழில் தினகர நம்பர் ஒன் விற்பனையில் இதுதான் நம்பர் ஒன் தரத்தில் எப்போதுமே நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் தமிழில் தினகர நம்பர் ஒன். நாள்தோறும் காலையில் படியுங்கள் தமிழின் நம்பர் ஒன் நாளிதழ் தினகரன். நாங்க படிக்கிறது நம்பர் ஒன் பேப்பர். அப்ப நீங்க பட்டுப்பூவை தோற்கடிக்கும் ஆடைகள் ஹேம்ஸ் கலெக்ஷன். ஆஹா ஆஹா வானவில்லின் ஜாடைகள் அணிந்து பார்த்தால் அழகு. ஹே ஹே ஹேம்ஸ் கலெக்ஷன். இறங்கி ரசிக்கும் நிலவு. ஹே ஹே ஹேம்ஸ் கலெக்ஷன். கண்ணில் தவழும் ஆடை கலவை உங்கள் கையில் வழங்குமே. ஹேம்ஸ் கலெக்ஷன் ஹேம்ஸ் கலெக்ஷன் ஹேம்ஸ் கலெக்ஷன். Exclusive Chespon collections inside Hans Collection, Sai Baba Colony, Kovai. லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம் இணைந்து வழங்குகின்றார்கள். தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹாம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி, மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், வேஷ்டிகள், சட்டைகள். 225வது வார சிறப்பு நேயராக அரசன் ஆப்டிகல்ஸ் நிர்வாகத்தார் திரு விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். வணக்கம் திரு லட்சுமி நாராயணன் அவர்களே. இரவின் மடியில் 225வது வாரம் இது. ஆமாம் ஆமாம். பரவசம் தருகின்ற இந்த தருணத்திலே நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது என்ன திரு விஜயகுமார்? இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிபரப்பி வரும் சூரியன் பண்பலை நிறுவனத்தாருக்கு முதல் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக ஆர்வத்துடன் மிக மிக நேர்த்தியாக நடத்தி வரும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மற்றும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை பங்கு பெற்ற நேயர்களுக்கும் இனியும் பங்கு பெறும் நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து வானொலி நேயர்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவின் மடியில் இந்த நிகழ்ச்சியை ஒரு குழந்தையாக பாவித்து அறிவிப்பாளரான நீங்களும் சூரியன் பண்பலையும் நமது நேயர்களும் திறம்பட வளர்த்து வருகிறீர்கள். இது ஒரு 224வது நேயராக கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அனைவரும் நேயர்கள் என்ற அளவில் இல்லாமல் ஒரே குடும்பம் போல் பழகிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த குடும்பத்தில் இன்று முதல் நானும் ஒருவனாக இணைவதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. 224 குடும்பங்களோடு 225வது நேயராக கலந்து குடும்பத்தோடு நான் இணைகிறேன். இத்தனை பேரை இணைத்தது சூரியன் எஃப்எம்மும் மற்றும் பழைய திரைப்பட பாடல்களும் மட்டுமே. நிச்சயமாக விஜயகுமார். அந்த பழைய பாடல்களுக்காக நீங்கள் தருகிற முக்கியத்துவம் மற்றும் ஒரு பொக்கிஷம் போல பழைய பாடல்களை நீங்கள் நேசிக்கும் அந்த ஆர்வம் தவிர இந்த 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிய சூரியன் பண்பலையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த இரவின் மடியில் நிகழ்ச்சியில் 225 மட்டுமல்ல 300, 400, 600 என தாண்டி இன்னும் பல வாரங்களை காண வேண்டும். இவை அனைத்தையும் நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்பது எனது விருப்பம் மட்டுமல்ல, நமது நேயர்களின் விருப்பமும் கூட சார். நன்றி விஜயகுமார், நன்றி. நரசீபுரம் கந்தசாமியில் தொடங்கியது இன்று விஜயகுமார் வரை நின்றிருக்கிறது இந்த இரவின் மடியில். ஆமாம் சார். இந்த வேளையிலே மனம் திறந்த உங்களின் கருத்துக்கள் நமக்கு அளவில்லாத சந்தோஷம். நேயர்களுக்கும் அதுவாகத்தான் இருந்திருக்கும் என நாம் நம்புகின்றோம். நன்றி விஜயகுமார். பழைய பாடல்களை கேட்பது ஆனந்தம். உங்கள் விளக்கங்களோடு கேட்டு பாருங்கள், பேரானந்தம். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத 60 நிமிஷங்கள். இரவின் மடியில் உலகம் உறங்கும், நிலவின் அழகில் மலரும் மயங்கும், லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம். குடும்ப சித்திர இயக்குனர் பீம் சிங். ஒரு திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு குடும்பத்தின் உணர்வு பூர்வமான பாச போராட்டத்தை பார்க்கிறோமா? சந்தேகம் வந்துவிடும். பாசமலர் படத்தை பார்த்தால் நான் உனக்கா பார்த்து வச்சிருக்க மாப்பிளைய நீ பார்க்க வேண்டாம் அம்மா. வேண்டாம். பொழுது நொண்டி முடமா இருந்தாலும் என் கண்ணை யாரை பார்த்து நிச்சயம் பண்றாங்க அவர் தான் என் கடவுள்.
படத்தில் சிறந்த திரை நட்சத்திரங்கள் வாழ்ந்தார்கள் அல்ல, வாழ வைத்தார் இயக்குனர் பீம்சிங். எல்லோரும் அண்ணன் தங்கை பாசத்தை பார்க்கின்றார்கள். கவனிக்க வேண்டிய இன்னுமோர் விஷயம், ஒரு வெகுளியாக இருக்கின்ற சாதாரண மனிதன் கீழிருந்து மேலாக வாழ்க்கையில் எப்படி உயர்ந்தான் என்பதை தத்ரூபமாக காட்டியிருப்பார் இயக்குனர் பீம்சிங். ஒரு காட்சி, யானை பொம்மை சரியாக வந்திருக்காது, அதை சரி செய்ய சொல்லி கண்டிப்பார் நடிகர் திலகம் சிவாஜி. இந்த ஒரு காட்சியே பின்னாளில் அவன் வளர்ந்து நிற்பான் என்பதை காட்டுகின்றார் இயக்குனர் பீம்சிங். என்னையா அது தகரத்துல வர்ற மாதிரி சவுண்டு? இது நல்லா வரணும் எத்தனை தடவை சொல்றது? அவங்க கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்னு. அம்மன் அருள் கிடைத்தால் மட்டும் போதாது, அம்மன் துணையும் நிற்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நேர்மையோடு மனதில் கடும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை பாசமலர் படத்தில் பார்க்க முடியும். பணக்கார தோரணை, உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்து பொருடி இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி பியானோ வாசிக்கும் அந்த ஸ்டைல், சாதாரண மனிதன் விலை உயர்ந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் படத்தில் காட்டியிருப்பார் இயக்குனர் பீம்சிங். இன்னும் நிறைய விவரிக்க காட்சிகள் இருக்கிறது, நேரமில்லை. பாடலை ஒளிபரப்புங்கள் அறிவிப்பாளரே. பியானோ வாசிக்கின்ற நடிகர் திலகம் மனதில் தெரிவார். காற்றொன்று கேட்டேன் பரவசமானே, நான் அதை பாடவில்லை. பாவையும் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை.
அருமை திரு விஜயகுமார், எல்லோரும் அண்ணன் தங்கை உறவை எடுத்து கூறுவார்கள். ஆனால் நீங்கள் ஒருவன் வாழ்க்கையில் உயர்ந்த விதத்தை படத்திலே வித்தியாசமான கோணத்தில் பார்த்திருக்கிறீர்கள். பாசமலர் பாடல்கள் என்றும் அளிக்க முடியாத கல்வெட்டுக்கள் இல்லையா விஜயகுமார்? ஆமா, உண்மைதான் சார். நான் இணையதளத்தில், அதாவது இன்டர்நெட்ல பல உலக தமிழ் வானொலிகளை கேட்பது எனது வழக்கம். சரி. ஒரு முறை கன்னடிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் போனின் ப்ரோக்ராம், அதாவது போனின் ப்ரோக்ராம், ஒரு 8 வயது அல்லது 9 வயது சிறுமி கலந்து கொண்டு பாசமலர் படத்தில் வருகிற யார் 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 அவர்கள் யாரோ என்ற பாடலை மிக இனிமையான குரலில் பாடி காண்பித்தார். ஒரு நிமிஷம், 8 வயது சிறுமி பாடலை கேட்பதோடு பாடியும் காண்பிக்கிறார். இனிமையான குரலில் பாடி காண்பித்தார். சரி. அங்கு அறிவிப்பாளருக்கு ஒரே ஆச்சரியம். நம்மை போல. இந்த சிறுமியிடம் அந்த சிறுமியிடம் அவர் கேட்கிறார், சிறிய வயது பெண்ணான நீ எப்படி பழைய பாடல்களை இவ்வளவு தூரம் நேசிக்கிறாய் என்று. சரி. அதற்கு அந்த புதிய பாடல்களை கேட்க மாட்டீர்களா என்றும் கேட்கிறார். சரி. அதற்கு அந்த சிறுமி, புதிய பாடல்களை நான் கேட்பேன், ஆனால் பழைய பாடல் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறி அவரை மட்டுமல்ல என்னையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டார். பதில் பாருங்கள் எப்படி. புதிய பாடலை கேட்பேன், ஆனால் பழைய பாடலை தான் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி உலகத்தில் தமிழர்கள் வாழுகிற பகுதி முழுவதும் பழைய பாடல்களை இன்னும் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பழைய பாடல்கள் ஒவ்வொரு நாளும் மிகவும் மெருகுடன் வாழ்கிறது என்பது நிஜம். இருக்காத பின்னணி இணையதளத்தில் நீங்களும் வானொலியை தேடி பிடித்து பழைய பாடலை கேட்கிறீர்கள். பழைய பாடல் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். இதைத்தான் ஓல்ட் இஸ் கோல்ட் என்று கூட சொல்றாங்க. அருமை அருமை விஜயகுமார். சரி, பழைய பாடலின் தீவிர ரசிகர் என்று நினைத்தோம், ஆனால் நீங்கள் தீவிர வானொலி பிரியர் என்பதையும் அறிந்து கொண்டோம். ஆமா, நான் 35 வருஷமா வானொலி கேட்காம இருந்ததே இல்ல இது வரைக்கும். அப்படியா? சரி, இரவின் மடியில் என்றதொரு இந்த நிகழ்ச்சி சொல்லுங்க, எதனை மையமாக கொண்டு இயங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் விஜயகுமார்? அதாவது லட்சக்கணக்கான நேயர்கள் மனதுல பல லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் இரவின் மடியில் நிகழ்ச்சியை நாம் அறிமுகப்படுத்தினோம். அருமை அருமை. அதனால் இந்த நிகழ்ச்சியில் பல நல்ல கருத்து, நல்ல இசையுடன் கூடிய பாடல்கள் அதிகம் இடம்பெற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய விருப்பம் அதுதானே சார்? நிச்சயமாக. சொன்னது போல லட்சக்கணக்கான மக்கள், அவர்களிடம்தான் லட்சக்கணக்கான பாடல்களும் வெளிக்கொணர முடியும். லட்சக்கணக்கான பாடல்களையும் கூட கொடுக்கலாம் அவங்க. ஆனா நமக்கே தெரியாது சில பாடல்கள் இந்த படத்துல இருக்குன்னு. அதெல்லாம் கொண்டு வரணும். கேட்ட பாட்டையே கேட்காம நம்ம நேயர்கள் வித்தியாசமான, அதாவது பாடலுக்கும் அந்த இசைக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும். இந்த வரி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால இந்த பாட்டை கேட்டிருக்கேன். இந்த இடத்துல அந்த வரி நல்லா இருக்கு, இந்த இடத்துல அந்த காட்சி நல்லா இருக்கு, இந்த இடத்துல அந்த இசை நல்லா இருக்கு, அப்படி ரசிக்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும் சார் நம்ம இரவின் மடியில் நிகழ்ச்சிக்கு. அருமை அருமை சார். ஒரு சில நேர்கள் மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட நேர்களும் கேட்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் நிகழ்ச்சி. வந்த பாட்டு தான் வருது என்று உங்களது விருப்பம் இது. ஆமா சார். சரி, தொடருங்கள். ஓகே, நன்றி சார். மற்றும் சொல்லுங்கள் சார். மற்றும் இரவின் மடியில் நேயர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன அது? அவங்க பிரதியில முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண் கண்டிப்பா குறிப்பிடறதுக்கு மறக்க வேண்டாம்னு சொல்லணும். நிகழ்ச்சியில் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க அனுப்புற ஒளிநாடா அவங்களுக்கு போய் சரியான விலாசத்தை சேர்றது இல்ல. நிச்சயமாக. அதனால அவங்களுடைய போன் நம்பர் மற்றும் சரியான விலாசத்தையும் நமக்கு எழுதி போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அருமை சார். சரியான இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தீர்கள் விஜயகுமார். ஏன்னா அது நிறைய பேர் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு. அருமை விஜயகுமார். சரி, அடுத்து பீம் சிங் இயக்கத்தில் பாசமலர் முடிந்தது. அடுத்த படம் உங்களது தெரிவு என்ன? திரு பீம் சிங் இயக்கத்தில் வெளிவந்த பாகப்பிரிவினை படத்தில் ஒரு பாடல். பாகப்பிரிவினை படத்தில். சரி, என்ன பாடல் அது? பாகப்பிரிவினை என்றவுடன் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் நினைவுக்கு வருகிறது? நம்ம கேட்டால் பாகப்பிரிவினை படத்தில் தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் அடுத்து ஏன் பிறந்தாய் மகனே என்று சொல்லுவோம். பெரும்பாலும் உடனே நினைவுக்கு வருது இந்த 2 பாடல் தான். நிச்சயமாக. ஆனால் இதே படத்தில் இன்னும் ஒரு அருமையான நல்ல கருத்துடன் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த படத்தில் இன்னும் ஒரு கருத்துள்ள நல்ல பாடல். ஆமா சார். என்ன அது? ஆலயம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து. ஓஹோ, நினைவிற்கு வந்து விட்டது. அருமை அருமை. பாருங்களேன், அதுல சில வரிகளை. மானமே ஆடைகளாம், மரியாதை பொன்னகையாம், அருமை. நாணமே துணை இருந்தால் போதுமே, எங்கள் நாட்டு மக்கள் குலப்பெருமை தோன்றுமே. நாட்டு மக்கள் குலப்பெருமை தோன்றுமே என்ற வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா அந்த வரி மட்டும் இல்ல, நிறைய வரி. குறைந்தவனை அறிவு அழகில்ல ஆண்மகனை. அதாவது விஜயகுமார், நீங்கள் சொல்லும் போது எனக்கும் ஒரு வரிகள் ஞாபகத்து வருகிறது. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும்பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா, அது மானாபி மானங்களை காக்குமா என்று. ஆமாமா, மிக அருமை. அருமையான வரிகள் அதெல்லாம்.
பாடல்களில் பார்த்தீர்களால் பெரும்பாலான பழைய படங்களில் கருத்துள்ள வரிகளை மிகச் சிரமத்தோடும் கவனத்தோடும் புகுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப 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 யோசிச்சு எழுதியிருப்பாங்களாட்டிருக்கு. இந்த படத்துல வர பாட்டுலயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம நேயர்களும் நம்மளும் சேர்ந்தே கேட்போமே. நிச்சயமாக விஜயகுமார், நன்றி. லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம். தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மானாபிமானங்களை காக்குமா. தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. அங்கம் குறைந்தவனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா. மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை கண்ணில் எறும் பூங்கொடியும் கண்ணையா அவர் கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா.
நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. இரவின் மடியில் சரியான நேரம், சரியான அலைவரிசை, நீங்கள் செதுக்கிய சித்திரை எழுத்துக்கள், உயிர் பெற்று உலவுகின்ற அதிசயம், சொற்களால் விளக்க முடியாத நீங்களே சிலாகித்துக் கொள்ளும் சுந்தர பரவசம், வானத்தில் பறந்து திரியும் ஒரு பறவையின் மனநிலை. உங்களிடத்திலும் சிறகுகள் இருக்கிறது, சின்ன தயக்கமும் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிறகுகளை விரிக்கின்ற பறவைக்கே முழு வானமும் சொந்தம். இரவின் மடியில் லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்திருக்கும் அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் 225வது வாரம் இணைந்து வழங்குகின்றார்கள். தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹாம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி, மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், வேஷ்டிகள், சட்டைகள். 225வது வார சிறப்பு நேயராக அரசன் ஆப்டிகல்ஸ் நிர்வாகத்தார் திரு விஜயகுமார். விஜயகுமார், நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். என்ன சார், அதுக்குள்ளே நிறைவு வந்துருச்சா? நாமும் அதே கேள்வியை தான் உங்களிடம் கேட்கலாம் என இருந்தோம். ஒரு மணி நேரம் போனதே தெரியல சார். உண்மை உண்மை. உங்களுடைய நிறைவு பாடல் என்ன? நிறைவாக வருகின்ற இயக்குனர் யார்? நாம் மட்டுமல்ல, பல நேர்களும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். விஜயகுமார், இன்னைக்கு நாம நிறைவா கொடுக்கிறது ஸ்ரீதர், இயக்குனர் ஸ்ரீதர். அதாவது காதலிக்க நேரம் இல்லை, அதாவது காதல் படமாகட்டும், நல்ல பொழுதுபோக்கு, நல்ல பாடல்கள் நிறைந்த படம். ஆமா ஆமா இல்லீங்களா? அவர் வந்த பின்னாடிதான் ஒரு திருப்பமே வந்தது இல்லையா? பொழுதுபோக்கு அம்சம். வெளியூர்ல போய் படம் எடுக்கிறது. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா பண்ணுவாரு ஸ்ரீதர் சார். அவர் எடுத்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காதலிக்க நேரமில்லை. நிச்சயமாக. அதாவது கதையை எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கதையை ஓட்டியவர் அல்லவா? இல்ல, அதுல இன்னொரு தமாஸ் என்னன்னா, படத்தினுடைய பேர் தான் காதலிக்க நேரம் இல்லை, ஆனா படத்தில் காதலிக்காத நேரமே இல்லை. காதலிக்காத நேரமே இல்லை. உண்மை உண்மை. எல்லாம் காதல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் அதுல காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல TS பாலையா மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் இல்லையா? எஸ்டேட் ஓனரா நடிச்சிருப்பாரு பாருங்க. அது நடிக்கிறாருன்னு சொல்ல வேண்டாம், அதுலயே வாழ்ந்தாருன்னு தான் சொல்லணும். பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு பாருங்க, யோசிச்சு. ஆமா ஆமா. அதே மாதிரி அவரோட இடத்தை நிரப்புறதுக்கு இதுவரைக்கும் யாருமே இருக்கிறதா எனக்கு தெரியல. உண்மை விஜயகுமார், உண்மை. அவருடைய பாணி, அவர் பேசுகின்ற விதம், வெளிப்படுத்துகின்ற வசனம் வந்து அப்பா மகங்க ரொம்ப 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 நல்ல ஜோக்கா இருப்பாங்க. சினிமா கதை சொல்றது அது என்ன இது என்ன, அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கவர்ந்தது நம்ம முத்துராம வந்து வேஷம் போட்டு வந்திருப்பாரு. ஆமா ஆமா. அந்த இடத்துல வந்து நாகேஷ் இருப்பாரு. சரி. நாகேஷ் வந்து முத்துராம வேஷம் போட்டு வந்து நிக்கிறது, அவரே கொஞ்சம் பயந்து பயந்து தான் நிப்பாரு. அந்த நேரத்துல வந்து நாகேஷ் என்ன சொல்லுவாரு தெரியுமா? யாரு இவர், வேஷ பொருசு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்றாரு. அப்ப வந்து அவரே பயந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாலையா கூப்பிட்டு மிரட்டுவாரு, தனியா கூட்டிட்டு போய். அவர் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர். நீ மெட்ராஸ பாத்திருக்கியா அப்படிம்பாரு. மெட்ராஸ பாத்துறேன், மெட்ராஸ் எனக்கு இப்படிப்பா அப்படின்னு சொல்லி கையில சொடுக்கு போட்டு காமிப்பாரு. கப்பலை பாத்திருக்கியா பாரு, கப்பல் இருக்கிற இடத்த பார்த்து கப்பல் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கேன் பாரு, நான் கப்பலையே பாத்திருக்கேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நிறைய வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும். சிதம்பரத்தையா அவருடைய பாக்கெட்ல 5 கப்பலை வச்சிருக்காரு. அது இப்படி பார்த்தா தெரியாது, தண்ணிக்குள்ள போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடா. ஆமா, 5 பாக்கெட் 5 கப்பலை இப்ப பாக்கெட்ல வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா சொல்லுவாரு. பெரிய கோடீஸ் பிரபு நிச்சயமா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நாகேஷ்க்கு இவரை பிடிச்சா எப்படி நம்ம படம் எடுத்தல, ஏன்னா படம் எடுக்கிறது தானே ஒரு வேலை அந்த படத்துல. ஆமாமா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படம் எடுக்கிறேன்னு படத்தையே முடிச்சிருவாரு. இல்ல, நாம நினைப்போம் அவர் ஏதோ ஒரு நோக்கத்துல இருக்காரு, ஆனா உண்மையிலேயே ஒரு குறிக்கோளோட தான் அலைஞ்சிட்டு இருப்பாரு நாகேஷ். அந்த குறிக்கோளுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குங்கிறத ஒரு கோடீஸ் பிரபு கிடைச்சாரு. அவரை வச்சு எப்படியாவது படம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்ட சொல்லாம ஓடி போயிருவாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீ வராத போ அப்படிம்பாரு அவரு. ஓடி போய் தச்சுவை கூட்டிட்டு வந்து ஒரு பாட்டு போடுவார் பாருங்க. அந்த பாட்டுல வந்து ஒரு டைரக்டருக்கு என்னென்ன, அதாவது ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அதை வந்து ஸ்ரீதர் அப்படியே காமிச்சிருப்பாரு. அருமை, ரசனை அருமை உங்களுக்கு விஜயகுமார். அந்த சீன்ல வந்து அந்த ஆர்வத்தோட வந்து நாகேஷ் சாரு நிக்கிறாரா நடக்கிறாரா அந்த படத்துல, அந்த பாட்டுக்கு நிக்கிறாரா நடக்கிறாரா டான்ஸ் ஆடுறாராங்கிறது நமக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல விஜயகுமார், அதாவது நாகேஷுடைய நடனமே அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் இருக்கு. ஒரு வித்தியாசமான பாணி. ஒரு கோடீஸ்வரர் கிடைச்சாரு, நம்ம எப்படி பணத்தை எடுத்துடலாம் இவரை வச்சு, அந்த குதூகலம் தொற்றிக் கொள்ளுங்க. ஆமா,
அப்படியெல்லாம் பண்ணி ஒரு பாட்டும் பாடி நான் அடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா. போய் மெதுவா முத்துராமன் கிட்ட சொல்லுவாரு, எங்க அப்பா இல்ல மிஸ்டர் அவர் பாலையா பேரை சொல்லி அவர் 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு, அதை வச்சு நான் படம் எடுக்க போறேன், மத்த பணத்துக்கு எங்க போவீங்க முத்துராமன் கேட்பாரு. எங்க போறதா, அதான் வந்துட்டேனே உங்ககிட்ட அப்படிமா. அப்படியா, நீ 1 லட்ச ரூபா வச்சு எடு, பின்னாடி படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி கதவை சேர்த்திருவாரு. அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். அப்பா கொடுக்குறாருல பணம், அவரை வச்சு படம் எடுங்க, பின்னாடி பாக்கலாம் அப்படின்னு பின்னாடி பார்த்து சொல்லுவாரு. ஆமா ஆமா, ரவிச்சந்திரனை பார்த்து. ரவிச்சந்திரனை பார்த்து ரொம்ப அதாவது தத்ரூபமா இருக்கு பாருங்க. அதெல்லாம் தவிர விஜயகுமார் அந்த ஸ்பீடா பேசுவாரு. நாகேஷ் மசாலத்திய முத்தம் கத்திமுனை ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் வெளியோட போறேன். இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டாங்க, அவன் ஒன்லி தமிழ் பிக்சர் தான் சொல்லிட்டு சாவணும். We want only in English பேசன்னு சொல்லும்போது அவனவன் சாவணும்னு சொல்லி பேசுவாரு. தவிர அந்த கார் வாங்குற சீன்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐயோ கண்டிப்பா. விஸ்வநாதன் வந்து அந்த இடத்துல கூட கணக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. பரவாயில்ல, அந்த 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 மாமனாருக்கு போனா என்ன, நீ ஒரு சம்பந்தி தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப தத்ரூபமா பேசுற மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன்னு எனக்கே தெரியாது. உண்மை சார், உண்மை. ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது புதுசா வந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த பழைய படம் எல்லாம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு வந்து பாலையா வந்து இத்தனாவது படத்தை நடிச்சிருக்காருன்னு சொல்லி அந்த காலத்துல வந்திருக்கும் இல்லீங்களா, அந்த மாதிரி போட்டு இந்த படத்தினுடைய சிறப்பெல்லாம் போட்டு புதுசா ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் சொல்வதை பார்த்தால் புதிய படங்கள் வெளிவருவது போல, விளம்பரங்கள் இட்டு வரவேற்பது போல, மக்கள் மத்தியிலே பழைய படங்களையும் புதுப்பிக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு வரவேற்பு இருக்க வேண்டும் இல்லையா? ஆமா, 2 தடவை போட்டாச்சுன்னா இந்த பழைய பாட்டு இப்ப எப்படி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்களோ அதே மாதிரி கண்டிப்பா பழைய படத்தையும் பாப்பாங்கன்னு என்னுடைய விருப்பம். அதாவது பழைய திரைப்பட பிரியர்கள் அக்காலத்திற்கு சென்றது போன்ற ஒரு உணர்வு வந்துவிடும். இல்ல, இந்த காலத்து ஆளுங்க கூட பழைய பாட்டு 2 தடவை கேட்டாங்கன்னா பிடிச்சிருது. உண்மை சார், உண்மை. அதே மாதிரி பழைய படத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுங்கிறது வெளியீட்டாளர்களுக்கு தான் தெரியும். அதான் நிகழ்ச்சியின் இறுதியில் அருமையான ஒரு கருத்தையும் சொன்னீர்கள். ஆமா சார், கேட்டுக்கொண்டிருக்கும் இப்ப வந்து நம்ம சச்சுவோட நாகேஷ் போடுற ஒரு கூத்த இப்ப அரங்கேற்றம் ஆகிக் கொண்டிருக்கிறது விஜயகுமார். நன்றி சார், நன்றி நன்றி. மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் சூடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் சூடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். நேரம் மிகச்சரியாக 11 மணி. 225வது வார சிறப்பு இரவின் மடியில் நேயராக கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிர்வாகத்தார் திரு விஜயகுமார். சார், அதுக்குள்ளே 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? 1 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல சார். உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இவ்வளவு நேரம் இந்த 1 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்து என்னுடைய பிரதி ஒளிபரப்பின சூரியன் எஃப்எம் நிறுவனத்தாருக்கும் மற்றும் உங்களுக்கு அதாவது லட்சுமி நாராயணன் என்றால் அரச குரலோன், நன்றி நன்றி. அரச குரலோன் திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து
நன்றியுடன் விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு விஜயகுமார். நன்றிகள் சார். நன்றி, வணக்கம். நிறைவு பெற்றது 225வது வார சிறப்பு இரவின் மடியில். அனுசரணை வழங்கியோர் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். இணைந்து வழங்கியவர்கள் தங்களின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஹாம்ஸ் கலெக்ஷன், சாய்பாபா காலனி. மேலும் என்றென்றும் மென்மையான வைக்கிங் பனியன்கள், ஜட்டிகள், வேஷ்டிகள், சட்டைகள். இவ்வாற சிறப்பு நேயராக பங்கு பெற்றவர் அரசன் ஆப்டிகல்ஸ் நிர்வாகத்தார் திரு விஜயகுமார். நிகழ்ச்சியின் நிறைவு என்பதால் நிறைய பேச வேண்டும் என்பதில்லை. வானொலியால் விளம்பரதாரர்கள் பயன்பெறுகின்றார்கள், விளம்பரதாரர்களால் வானொலி வளர்ச்சி அடைகிறது. இந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையே இருக்கின்ற வானொலி ரசிகர்களின் ரசனையில் தான் ஒரு நிகழ்ச்சி வெற்றி அடைகிறது. இரவின் மடியில் 225வது வாரத்தை எட்டச் செய்த நேயர் நெஞ்சங்களுக்கு, பண்பலை பாச பறவைகளுக்கு எப்போதும் எமது நன்றிகள் உரித்தாகட்டும். மீண்டும் மீண்டும் இன்னுமோர் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்கின்ற நாளைய பொழுது உங்களுக்கு வளமானதாக, அதிர்ஷ்டகரமானதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அறஞ்செய்திருந்து என்றாளவை தருமம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடை பெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பில் ஆர்ஜி லட்சுமி நாராயணா.